ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சன்லி எபிசோட் 12 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்பவும் பரபரப்பான டீமன் நிலைமை தான் காட்டுறாங்க. எல்லா பக்கமும் மக்கள்லாம் ரொம்பவே உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இப்போ அப்படியே அங்கே வராங்க. கடைக்காரரும் புதுசாக வந்திருக்கிற லோட்டஸ் சீட் கேண்டிஸை பற்றி அவங்க கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க அசுரா கிங், பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டுக்கு நான் இப்போ வைக்கிறேன். அவங்களுக்கும் அப்படியே ஜெனரல் ஜியோட பொண்ணு அவங்க இந்த கேண்டிஸ் பிடிக்கும்னு சொன்னதெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருந்த ஐஸ்கிரீமை பாக்குறாரு. இது ரொம்ப நல்லா இருக்கும் போலயே, நான் ஒன்னு ட்ரை பண்ணலாமா? நம்ம ஹீரோயினும் வேணா வாங்கிக்கங்கன்னு சொல்ல, ஆனா நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரலையே. டிமில்லாடு இருக்கட்டும், உங்ககிட்ட போய் காசு கேட்பேன் கேட்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, யாரா இருந்தாலும் தனக்கு வேணுங்கிற பொருளுக்கு காசு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்ப சரி நான் டிமில்லாட் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றேன். அசுராக்கிங்க, நீங்க எனக்கு ஊரை சுத்தி காட்ட சொன்னீங்க, ஆனா அவங்க எனக்கு சாப்பிட கூட எதுவும் வாங்கி தரலன்னு. நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே பார்த்துட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு ஒரு 10 ஐஸ்கிரீம் எடுத்து தின்னுட்டே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப நேரா இறந்து போன ஜெனரல் ஜியோட வீட்டுக்கு தான் போறாங்க. அவங்க பொண்ணு கிட்ட அந்த கேண்டிஸை கொடுத்துட்டு, உனக்கு இனிமே எப்ப கேண்டிஸ் வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். நம்ம ஹீரோவும் சரிவா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக, அவங்களும் அவங்க அம்மா கிட்ட ஜெனரல் ஜி இறந்ததுக்காக வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா அவங்க அப்படியே ஒரு பிரிட்ஜ் கிட்ட போக, அங்கிருந்த மக்கள்லாம் அங்க பாருங்க அசுரா கிங்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பக்கத்துல நிக்கிறது இமோட்டலா லார்ட் ஃபூராங் நம்ம லார்டை மீட் பண்ண வரதா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பனா அது இவரு தானா? நம்ம ஹீரோவும் நான் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கேன்னு கேட்க, எல்லாரும் அவங்க ஜோடி பொருத்தும் சூப்பர்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ண கூட்டமா அப்படியே கலைஞ்சு போகுது. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஃபூராங் ஆள் நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அங்க எந்த ஒரு பாய்சனஸ் கேஸுமே இல்ல. டிவன் லார்டு இங்க தானே சொன்னாருன்னு சொல்லி ஆளும் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. சைட்ல இருந்த சில பேர் டிவன் லார்டோட உதவியால இங்க இருந்த பாய்சனஸ் கேஸ் மொத்தமும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வழியா 1000 வருஷத்துக்கு அப்புறம் நில வெளிச்சத்தை நம்மளால ரசிக்க முடியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்காக அப்படியே அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்ப வேலை முடிஞ்சிட்டான்னு சொல்லி திரும்ப ஏதோ கிரிமினலா பிளான் பண்ண நேரா அசுரா கிங் வீட்டு வாசல்ல சேர் போட்டு உக்காந்துடுறாரு. அசுரா கிங்கோட மேன்ஷனை சுத்தி பார்க்கணுமா? வேலை 3 ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் தான். மக்கள் கூட்டமும் அவங்க மேன்ஷனை சுத்தி பார்க்கறதுக்காக போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்க. நம்ம மோஃபங்கும் இப்ப அப்படியே அங்க வராரு. அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு காண்டாயி ஆள் டக்குன்னு நம்ம ஃபூராங் அட்டாக் பண்ண, எவன்டா எமலே கையும் வச்சுதுன்னு சொல்லி ஆளும் கதறிட்டு இருக்காரு. கை மட்டும் இல்ல காலையும் வைப்பன்னு சொல்லிட்டு நம்மால அங்க வர. அசுரா கிங் மேன்ஷன் என்ன பிக்னிக் ஸ்பாட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? காசையும் திரும்ப கொடுத்து முதல் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி ஆள் கூட்டத்தை கலைச்சு விட, ஃபூராங் செல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா, அவ என்ன அவமானப்படுத்தினா நான் அதை தாங்கிக்குவேன், ஆனா உன்ன மாதிரி சுண்டைக்க பையனுக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்ல, உனக்கு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கிளம்ப போக, நம்ம மோஃபங் அப்படியே ஒரு கழுத்தை லாக் பண்ணி ஆள் அப்படியே உள்ள இழுத்துட்டு போறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட சுத்தி பார்த்துட்டு இப்ப திரும்ப மேன்ஷனுக்கு தான் வராங்க. வழியில பார்த்தா ஒரு மூட்டை மாதிரி ஏதோ ஒண்ணு கிடக்கு. இது என்னதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை ஓபன் பண்ண, உள்ள பார்த்தா அவங்களோட மெய்டு. அவனை நான் கண்டிப்பா சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சமகாண்டோட அங்கிருந்து கிளம்ப, நம்ம மோஃபங்கும் அவர் இழுத்துட்டு இப்ப அப்படியே அங்க வராரு. ஆளும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி அப்படியே ஓட்டு மேல ஏறி உட்காந்துக்க. அசுரா கிங் மேன்ஷனை வச்சு அவரு காசு பார்க்க ட்ரை பண்ணது, அதை தடுக்க ட்ரை பண்ண அவங்க மேட கட்டி போட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அவங்களுக்கு இப்ப தெரிய வருது. நம்ம ஹீரோயினும் ஃபூராங் நீ என்ன பண்ணாலும் நான் அதை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? அவரும் நான் என்ன பண்றது, நான் ஒரு முட்டாள், எனக்கு மூளையும் கிடையாது பிரெயினும் கிடையாது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும், உனக்கு வேணானா மேரேஜை நிறுத்தினாலும் சொல்ல. நம்ம ஹீரோயினும் ஒரு செகண்ட் அமைதியா இருந்துட்டு லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்றாங்க. ஒன்னொரு வாட்டி இது மாதிரி எதுவும் பண்ணாத, நம்ம மெய்டு லார்டு அவரு சும்மா விட போறீங்களா? ஃபூராங்கும் என்ன அடிக்க போறது இல்லையான்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஃபூராங் எவளி லாட் கிட்ட இருந்து நீ கத்திக்கிட்டது இதை தானான்னு கேட்கிறாரு. நம்மளும் டக்குன்னு அப்படியே ஒரு முன்னாடி வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்க, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்ட, அதுக்காக நான் உன்னை பனிஷ் பண்ணி ஆகணும். ஆள் ஒரு குச்சி எடுத்து அவரு கையிலேயே ஒண்ணு வைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் நானும் ஃபூராங்கும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இது எங்க ஃபேமிலி மேட்டர், இதுல எதுக்கு சம்மந்தம் இல்லாம நீங்க தலையிடுறீங்கன்னு கேக்குறாங்க. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நீ இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்க, அவரு என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், அவருக்கு சப்போர்ட் பண்ணாம பின்ன என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? நம்மளும் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயின் அதை விட டென்ஷனா உள்ள வந்து இப்ப அப்படியே கத்தர முடிச்சிடுறாங்க. நம்ம மோஃபங் ஃபூராங் வேணுனே உங்களை கோவப்படுத்ததான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அதான் பார்த்தாலே தெரியுது, ஆனா இந்த 2 ராஜ்யமும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த மேரேஜ் கண்டிப்பா நடந்தாகணும், என்னால இதை தடுக்க முடியாது. மோஃபங்கும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க உங்க விதிக்கு கட்டுப்பட போறீங்களான்னு கேட்க, எனக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இவன் பண்றதெல்லாம்
இதெல்லாம் பார்த்துட்டு என்னால எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும் தெரியல. மோஃபங் நீ அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்ல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மைண்ட்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. அந்த அசுரா சீப்பர்ல அவங்களுக்குள்ள போனதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு இருக்க அவங்க டக்குன்னு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவசர அவசரமா வந்து அவங்க அப்படியே தண்ணி குடிக்க ஆரம்பிக்க. இப்ப அப்படியே விடியவும் செய்யுது. அவங்க மெய்டு வழக்கம் போல அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் இன்னைக்கு கேம்பை இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன், நான் வர வரைக்கும் நீ தான் மேன்ஷனை பார்த்துக்கணும் கண்டிப்பா லாடு. அப்புறம் ஃபுராங்கும் டிவன் லாடும் இங்க வந்ததுல இருந்து நமக்கான செலவும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, நம்மளால மேனேஜ் பண்ண முடியல. டிவன் லாட் கிட்ட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கேட்கலாமான்னு அவங்க கேட்க நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, அவங்களுக்கான செலவை அவங்க கிட்டே கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம மெய்டும் நேரா நம்ம டிவன் லாடு தான் பார்க்க வராங்க. ஆனா நம்ம ஃபுராங் அவங்கள தடுத்துடுறாரு. அவங்களும் தங்கறதுக்கு திங்கிறதுக்கெல்லாம் உங்ககிட்ட லாடு காசு வாங்க சொன்னாங்கன்னு சொல்ல. பரவாயில்லையே, டீமன் ரிலம்ல கெஸ்ட் ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிறீங்களே, நாங்க ஒன்றும் உங்க ஹெவன் மாதிரி இல்லை, எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் அவங்க சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுக்க நம்ம மெய்டும் தேவைக்கு அதிகமா நாங்க எப்போதுமே ஆசைப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு தேவையான ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா ஆள் கையில அவங்க கிட்ட இருந்த சாவி இருக்கு. சரியான லூசா இருக்கா, இவ்வளவு நம்பி எப்படி அசுர கிங் எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. ஆள் அப்படியே நம்ம ஹீரோயினோட வெப்பன் ரூம்குள்ள தான் போறாரு. 100கணக்கான வெப்பன்ஸ் குமிஞ்சு கிடக்கு. ஆத்தாடி, இதை வச்சு டெய்லி நம்மள புது புது மெத்தட்ல கொள்ளுவா போலயே. அதான் இருக்கவே இருக்கே வாய்ட் பேக்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட ஆரம்பிக்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அவங்க வெப்பன்ஸை பார்க்க தான் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரூமை வலிச்செடுத்த மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே அதை பார்த்துட்டு கதற ஆரம்பிக்க. நம்ம மெய்டும் அறக்க பறக்க அங்க ஓடி போறாங்க. என் வெப்பன்ஸ் எல்லாம் எங்க போச்சு, நீ என்ன பண்ணுன்னு அவங்க கேட்க. மெய்டும் கீயை செக் பண்றாங்க, சாவியை காணும். இது கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப தொடப்பு கட்டி எடுத்துட்டு அவர் அப்படியே துரத்த ஆரம்பிக்க. நம்மளும் வழக்கம் போல ஓடி போய் நம்ம டிவைன் லாட் கிட்ட ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வந்துடுறாங்க. வெப்பன்ஸை என்ன பண்ண, நான் அது எல்லாத்தையும் அப்பவே வித்துட்டேன், நமக்கு மேரேஜ் ஆக போகுது, ஒரு குடும்ப பொண்ணு இவ்வளவு வெப்பன்ஸ் வச்சிருக்குது அவ்வளவு நல்லது இல்ல, அதான் அப்படி பண்ண. நம்ம ஹீரோவும் இப்ப நான் உங்க பிரச்சனையில தலையிலாமான்னு கேட்க நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த அவசியமும் இல்ல ஃபுராங், நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியாது, தேவையில்லாம முயற்சி பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளும் வெப்பன்ஸ் எங்கன்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட போய் சேர அளவுக்கு தெரியும் இல்லாம நம்ம ஃபுராங்கும் அந்த பேக் எடுத்து அப்படியே ஒரு கையில கொடுக்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் அப்படி என்ன வெப்பன்ஸ் தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஆள் இப்ப அதை செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் ஃபுல்லா சரக்கு போட்டுட்டு நம்ம ஃபுராங்க கிளின்னு கிழிச்செடுத்துட்டு இருக்காங்க. மாசக்கணக்குல பிளாக் ஸ்மித் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்குன என் ஸ்பிரிச்சுவல் ஸ்வார்டு, 10,000 வருஷம் பழமையான உல்ஃபோட ரத்தத்தை வச்சு உருவாக்குன என்னோட வைப்பு. அவங்க ஒன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையும் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. புலம்பி அவங்களும் ஒரு பக்கம் டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்க முகத்துல சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கு. நம்ம மோஃபங்கும் அதை அப்படியே தொடச்சு விடலான்னு போறாரு. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடறாங்க. அவனை கண்டிப்பா நம்ம சும்மா விடக்கூடாது. அவரும் டக்குன்னு அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு ஆமா நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே மட்டையாய் சாஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் அவங்க ட்ரெஸரி பாக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய சைஸ் போட்டி அப்படியே ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. ஓபன் பண்ணி கடைசியா ஒரு குட்டி பாக்ஸ் அவருக்கு கிடைக்குது. ஹெவன் அண்ட் எர்த் ட்ரெஸரி பாக்ஸா, இதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை ஓபன் பண்ண உள்ள பார்த்தா மோட்டல் வால்ல நம்மால் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண அந்த பாய்சன் நீடில் இருக்கு. ஆள் அதை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ற மாதிரி காமிச்சதோட இப்ப நம்ம மோஃபங்க தான் காட்டுறாங்க. ஆள் நம்ம ஹீரோயினை திரும்ப மேன்ஷனுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் அசுரா கிங் ஒரு பொண்ணு, நீ அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் உனக்கு நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க டிவைன் லார்ட், நாங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை வார்ல ஃபைட் பண்ணிருப்போம் தெரியுமா, அவங்களுக்கு காயப்பட்டப்ப பல தடவை நான் உங்களை தூக்கிட்டு போயிருக்கேன். ஆமா இதை பத்திலாம் நீங்க இப்ப எதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஏன்ஷியன் கார்டு, நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல வேலைகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு அசுரா கிங் மேன்ஷன்ல நீங்க எதுக்காக ஒண்ணுமும் உட்காந்துட்டு இருக்கீங்க நாள் கேட்க. அசுரா கிங் மேன்ஷனோ ஸ்கை பியாண்ட் ஹெவனோ நான் எங்க இருக்கணுங்கிறத சொல்ற இடத்துல நீ இல்லைன்னு சொல்ல நம்ம மைடும் இப்ப அப்படியே அங்க வராங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒன்னும் இல்ல, இந்த 3 உலகத்துக்கும் யாரு பாதுகாப்புங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம், இதுல என்ன சந்தேகம், அது கண்டிப்பா நீங்க தான் டிவைன் லார்ட். மோஃபங்கும் முறைச்சிட்டே அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோயினும் இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க டேபிள்ல ஒரு பேக் இருக்கு. அவங்க அப்படியே அதை ஓபன் பண்ண உள்ள பார்த்தா ஃபுல்லா அவங்களோட வெப்பன்ஸ். சம குசியா போயிடுறாங்க. அவங்க மைட் கிட்டே இந்த விஷயத்த சொல்ல ஒருவேளை அந்த ஃபுராங் மனசு மாதிரி இதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டானா என்ன. நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா டிவைன் லார்ட் எங்க இருக்காரு, அவரு சும்மா ஒரு சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மோஃபங்க ஆள் ஒண்ணுமோ அடங்குற மாதிரி தெரியல. கையில கிடைச்ச எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு நான்
சென்லியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்கிட்டயே காசு கேட்குறீங்களான்னு சொல்லி ஆள் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ காசு தரியா இல்லை உன்னை ஒரு வழி பண்ணுமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அவரு கதையை முடிக்க போறாங்க. சரியான நேரத்துக்கு நம்ம மோஃபங் அங்க வரேன். அவன் எவ்வளவு தரணும்னு சொல்லுங்க, நான் செட்டில் பண்றேன். நீங்க இதுக்காக இவனுக்கு செட்டில் பண்ணும். மோஃபங் இவனை உண்மையிலேயே லாட் போறாங்க, இவன் தான் செல்லியை கல்யாணம் பண்ணிக்க போறானா. நம்மளும் காசை கொடுத்துட்டு அவர் அப்படியே தரன்னு அங்க இழுத்துட்டு போக, மோஃபங் நீ ஒரு சாதாரண டெபுட்டி ஜெனரல், நீ போய் என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்த கூடாது, வாடாடேன்னு சொல்லி ஆளு அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்க. நம்ம ஃபூராங் டக்குன்னு அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி ஆளை அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. மோஃபங்கும் அவரோட ஐசைட் பவரை யூஸ் பண்ண அவரை ட்ரேஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. சரியான பொடிப்பையன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே பின்னாடியே போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோ மார்க்கெட்ல உட்காந்து வழக்கம் போல ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அங்க வராங்க. இந்த பேக்கை கொடுத்தது நீங்க தானே, நம்மளும் தேங்க்ஸ்லாம் வேணான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற ஐஸ் என் ட்ரீட்னு சொல்லி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனையும் அங்க வச்சுட்டு அப்படியே கிளம்ப போறாங்க. அசுரா கிங் இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸரியை திரும்ப கொடுத்துருக்கேன், இதான் உங்க கைமாற நாள் கேட்க. நம்ம ஹீரோயினும் சரி என்ன வேணும்னு கேட்குறாங்க. இங்க வாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். அவங்க லைட்டா யோசிக்கிறாங்க. மோஃபங் கூட சேர்ந்து நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்கீங்க, ஆனா என் கூட கொஞ்ச நேரம் பேசக்கூட கூடாதா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. நம்மளும் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனை கொடுத்து கணக்கை முடிக்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அதை அப்படியே பறக்க விட, நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் 12 முடியுது. நம்ம ஹீரோயின் மனசுல நம்ம ஹீரோ இருந்தாலும் அவங்க ராஜ்யத்துக்காக நம்ம ஃபூராங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவருக்கு இதுல விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோவும் இந்த மேரேஜை நடக்க விடுற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் நம்ம மோஃபங் வேற. இந்த கதை இப்ப அடுத்து எப்படி நகர போகுது, யார் நடிச்சது இங்க நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.